இன்னையோட பார்த்தீங்கன்னா, இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடந்து 23வது நாளா கடந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த 23வது நாள்ல பார்த்தீங்கன்னா, இந்த 24 மணி நேரத்துல என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு முக்கியமான நியூஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்கா சைட்லேருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துடலாம். இப்ப நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, திருப்பி ஒரு பிரஸ் மீட்ட வச்சு அவர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டல்ங்கிறது விடுத்திருக்காரு. அந்த மிரட்டல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒரு 48 மணி நேரத்துல இப்ப இந்த கால்வாயில பார்த்தீங்கன்னா, இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல, அதுல பார்த்தீங்கன்னா எந்த கப்பலும் போக முடியாத மாதிரி இப்போ ஈரான் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு அந்த யாரும் போக முடியாத மாதிரி ஒரு கால்வாயில பார்த்தீங்கன்னா தடுப்புங்கிறது வச்சிருக்காங்க. இந்த 48 மணி நேரத்துல எல்லா கப்பல்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்றது? இப்போ ஒரு அச்சம் இல்லாம எல்லாம் போயிட்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஈரான் கவர்மெண்ட் வழி செய்யணும். அப்படி அவங்க வழி செயலாட்டி ஈரான் நாட்டு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு தாக்குதல்கள் நடத்துவோம். அதுவும் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்ல இருக்கிற இந்த மின் உற்பத்தி செய்யற கட்டடங்கள்லாம் இருக்கும்ல, அந்த கட்டடங்கள் மேல பார்த்தீங்கன்னா தாக்குதல்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் தானா இன்னொன்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, இந்த தாக்குதல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த போர் தொடங்கி இந்த போர்ல பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலயே மிகப்பெரிய தாக்குதல் இதாதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரான் கவர்மெண்ட்டை பார்த்து நம்ம டொனால்ட் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கைங்கிறது கொடுத்திருக்காரு. நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிரட்டலை நம்ம ஈரானை பார்த்து விட்டுருக்காரு. ஆனா ஈரான் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க என்னத்தான் இந்த மாதிரி நீங்க எங்களுக்கு மிரட்டல்ங்கிறது விட்டாலும் எங்க ஈரான் நாடு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் அடிபணிந்து போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 48 மணி நேரத்துல பார்த்தீங்கன்னா நாங்க பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவா இருக்கட்டும், இல்ல அமெரிக்காவோட நட்பு நாடுகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அந்த கப்பலுக்கு பார்த்தீங்கன்னா நாங்க அனுமதிங்க தரமாட்டோம். இப்போ வேற யாராச்சும் இப்போ இந்த அமெரிக்காவுக்கும் அமெரிக்கா நட்பு நாடுகள்லாம் இருக்காங்களா, அவங்களை தவிர்த்து வேற கப்பல்கள்லாம் இருக்கும்ல, அந்த கப்பல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்க அனுமதி தருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல, அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒரு என்ன சொல்றது விமானம் பார்த்தீங்கன்னா மேல பறந்திருக்கு. இந்த F-15 விமானம் அது பார்த்தீங்கன்னா இந்த போர் காலத்துல அது யூஸ் பண்ற விமானம். அதை பார்த்தீங்கன்னா இங்க பறந்துட்டு இருந்த விமானத்தை நாங்க சுட்டு வீழ்த்தி இருக்கோம் அப்படின்னு ஈரான் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேர் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம சம்மதம் இல்லாம பிரிட்டன் நாட்டு ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா அந்த நீர்மூழ்கி கப்பல் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பெருங்கடல்ல அவங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க. இதுல இந்த கப்பல் என்ன ஸ்பெஷல்னா, இந்த கப்பலை இதனாலையும் பார்த்தீங்கன்னா நிறைய இழப்புகளை அமெரிக்கா சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்களா, இந்த வீடியோவோட முழு வீடியோ பார்த்தீங்கன்னா இங்க கீழே இருக்கிற லிங்க்ல இருக்கு. இதை பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவோட முழு வீடியோவை நீங்க அங்க பார்க்கலாம்.